ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற செடியை பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ. ஓகேவா? இந்த ஆவாரம் பூவோட நன்மைகள் பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்மளுக்கு இயற்கை தந்த மிகப்பெரிய பொக்கிஷமே நம்ம இந்த ஆவாரம் பூவை சொல்லலாம். இது நம்ம ஊரின் பழமையான மூலிகை. இதோட இலை, பூ, கொடி எல்லாமே நம்மளுக்கு மருத்துவ நன்மைகளை நம்மளுக்கு அள்ளி அள்ளி தருதுன்னே சொல்லலாம். சரி, நாம இந்த ஆவாரம் பூவின் குணங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நாம பார்க்கலாம். முக்கியமா இந்த ஆவாரம் பூ செடி சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஆவாரம் பூ செடியில நம்ம டீ கஷாயம் போட்டு தினமுமே குடிக்கலாம். நம்ம ரத்தத்துல உள்ள இன்சுலின் அளவை சமநிலைப்படுத்துது இந்த ஆவாரம் பூ டீ கஷாயம். சோ நீங்க டயபெட்டிஸ் நோயாளிகளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆவாரம் பூ கஷாயத்தை தினமுமே எடுத்துக்கிறது நல்லது. உடல்ல அதிகமா வெப்பமா இருக்கு அப்படின்னா அவங்களுமே இந்த ஆவாரம் பூவை வெந்நீர்ல போட்டு கஷாயமா எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்றாங்க. அடுத்தது சிறுநீரக கோளாறும் இது சுத்தப்படுத்துது. உங்களுக்கு சிறுநீர் சம்பந்தமா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பித்த சம்பந்தமான பிரச்சனைகளையும் நம்மளுக்கு குணப்படுத்துது. தோல் பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு உதவிகரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு கால தாமதமா இந்த மாதவிடாய் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த கஷாயத்தை அடிக்கடி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல ஆவாரம் பூச்செடியில எப்படி நம்ம டீ போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ டீ கஷாயம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு அந்த தண்ணீரை நம்ம சூடுபடுத்திக்கலாம். இந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க மட்டும் பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு இந்த ஆவாரம் பூ கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கேட்டு வாங்கிக்கலாம். இதோட பூ, இலை, காம்பு எல்லாமே நம்மளுக்கு மருத்துவத்தன்மை வாய்ந்தது தான். ஸோ நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் வாங்குறோன்னா அவங்க நல்லா உலர்த்தி நல்லா காய வச்சு நம்மளுக்கு பேக்கெட் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டுருங்க. அதை போட்டு நீங்கள் ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது அரை செம்பு ஆகிற அளவுக்கு நல்லாவே அது கொதிக்கட்டும். கொதித்து அதோட நிறம் மாறும். அது வரையும் நம்ம சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலருமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்குங்க. இந்த தண்ணியை ஒரே முட்டா நீங்கள் குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, இந்த மாதிரி நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையுமே நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கஷாயத்தை குடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே அதிகமாக நீங்கள் குடிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர், அதுக்கப்புறம் அரை டம்ளர், அப்புறம் 3/4 டம்ளர் அந்த மாதிரி குடிங்க. ஸோ இந்த ஆவாரம் பூச்செடியை ரோட்டோரங்களையும் சரி எங்கே பார்த்தாலுமே காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். கிராமத்து சைடு அதிகமாக விளையும். ஸோ நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை விட்டுறாதீங்க. உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலுமே நீங்கள் இதை குடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு இயற்கை மருந்தாக இதை பயன்படுத்துகிறாங்க.